ஹாய் விவஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 21 நீ நான் காதல் சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ராகவ் வந்து அபியோட கழுத்துல கரெக்டா தாலி கட்ட போகும்போது கிருஷ்ணா ஃபிக்ஸ் வர மாதிரி ஆக்ட் பண்றாருல. இப்போ இவங்க அஞ்சலி வந்து சாவியெல்லாம் கையில குடுத்து பார்க்குறாங்க. ஆனா கிருஷ்ணா அத வாங்க மாட்டேங்கிறாரு. இப்ப ராகவ் நேரா ஒரு ரூம்குள்ள போய் பெரிய கடப்பாரைய எடுத்துட்டு வந்து, "இவன் பெரிய கம்பிய தூக்கிட்டு வரான்" அப்படி சொல்லிட்டு கிருஷ்ணா பார்த்துட்டே இருக்கும்போது, அவரோட பக்கத்துல அத அப்படியே நிக்க வைக்கிறாரு குத்தி. "இப்ப இந்த கம்பிய நல்லா இறுக்கி பிடிச்சுக்கோங்க. இத விட வேற வைத்தியம் கிடையாது. இல்ல எனக்கு தெரிஞ்ச டாக்டர்ட்ட வாங்க கிளம்புவோம்" அப்படின்னோனே, இப்ப கிருஷ்ணா என்ன நினைக்கிறாருன்னா, இப்போதைக்கு நம்ம இத வந்து நிப்பாட்டுறது தான் சரியா வரும். இல்லாட்டி வேற மாரி ஆயிரும்னு சொல்லிட்டு, அந்த கம்பிய அப்படியே பிடிக்கிற மாரி ஆக்ட் பண்ணி அவருக்கு சரியாயிருது. அப்போனே அவர் எந்திரிச்சு என்ன சொல்றாருன்னா, "இந்த மாரி என்னால ஃபங்ஷன் தான் பிரச்சனை ஆயிருச்சு. என்னால அதுதான் நின்றுச்சு" அப்படின்னோனே, இப்போ ராகவ் என்ன சொல்றாரு, "நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீ மாமாக்கு சேர் போடுங்க. நீங்க இங்க உட்காந்து பார்த்துட்டே இருங்க." அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் போய் ஃபங்ஷன் கண்டிப்பா நடக்கும் சொல்லிட்டு, அவர் போய் அபி பக்கத்துல போய் உட்காந்துக்கிறாரு. அப்புறமா அஞ்சலி எல்லாரும் கூப்பிட்டு தாலி எடுத்து குடுக்க சொல்றாங்க. ராகவ் வந்து அபியோட கழுத்துல தாலி கட்டிர்றாரு. அப்போ இது வந்து கிருஷ்ணா இதெல்லாம் பார்க்கக்கூடாது தானே போயிடலான்னு பார்த்தேன். இந்த ராகவ் ஏன் நம்மள இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன்ல இருக்கிறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, ஆகாஷ் வந்து ரொம்ப ஜாலியா போயி மல்லிகைப்பூவும், அல்வாவும் வாங்கிட்டு வராரு அனுக்காக. அப்போ வந்து மல்லிகைப்பூவ வந்து அனுக்கு வச்சு விடுறாரு. வச்சுட்டு, "நீங்க நம்ம சொன்ன 15 நாள்ல இன்னும் ஒரே 1 நாள் தான் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம லைஃப் வந்து நம்ம ஜாலியா ஸ்டார்ட் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அல்வாலாம் குடுத்து, அல்வா எப்படி வந்துச்சுன்னு ஒரு ஸ்டோரியலாம் சொல்லி அவர் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாரு. இத வெளியில நின்னு கிருஷ்ணா கேட்கிறாரு இவங்க 2 பேரும் பேசுறத. "இன்னும் 1 நாள் இருக்குல்ல, அதுக்குள்ள என்ன பண்றேன் பாரு" அப்படிங்கிற மாரி அவர் நெனைக்கிறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, ராகவும் அபியும் ராகவோட தோள்ல அபி படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களோட தாலி செயின் வந்து டீ ஷர்ட் பட்டன்ல வர மாட்டியிருக்குது. அபி எந்திக்கும்போது அவங்க நினைக்கிறாங்க, "என்ன தலகாணி அசையுதா?" அப்படின்னு சொல்லும்போது, ராகவ் "ஏன்?" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. "ஐய்யய்யோ! தலகாணி சொல்லிட்டு இவர் மேல வந்து படுத்துட்டோமா?" அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே பாவமா உட்காந்துருக்காங்க. அப்ப தாலி செயின் அதுல மாட்டுனனால 2 பேருமா மாத்தி மாத்தி இழுத்து ராகவ் வந்து பட்டன வந்து அத்து விட்டுறாரு. இப்ப அபி என்ன கேட்குறாங்க, "அப்படி அக்கும்போது தாலி செயின் அத்து இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னோனே?" "அத்துருந்தா ஒண்ணும் பண்ணியிருக்க மாட்டேனேன்னோனே." "என்னங்க நீங்க? நேத்து என்னடான்னா தாலிய கட்டியே தீருவேன்னு சொல்லி நின்னீங்க. இன்னைக்கு என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னோனே." இப்ப ராகவ் என்ன சொல்றாருன்னா, "உங்க வீட்ல உள்ளவங்களும், என் வீட்ல உள்ளவங்க சந்தோஷக்காண்டி தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். மண்டபத்துல உன் கழுத்துல கட்டுனது வெறும் கயிறு. இப்ப கட்டுனது வெறும் செயின் அவ்வளோதான்னோனே, ஏங்க இப்படி என்னை கஷ்டப்படுத்துறீங்க?" அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க அபி. இந்த மாரி ஒருத்தர்கிட்ட எப்படி இருக்க முடியும்? நீங்க சில நேரம் பார்த்தா ராக்கி பாய் மாரி நல்லவரா இருக்க மாட்டீங்களா? அப்படின்னு நினைக்க வைக்கிறீங்க. சில நேரம் பார்த்தா இந்த ஜெயிலர் மாரி இருந்துறவே கூடாது அப்படின்னு நினைக்க வைக்கிறீங்க. ஏன் தான் நீங்க இப்படி இருக்கீங்களோ தெரியல அப்படின்னோனே, அப்போனே அபி என்ன சொல்றாங்கன்னா, "வேணா பாருங்க நான் போன பிறகு நீங்க இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு வருத்தப்படுவீங்க" அப்படின்னோனே, "நீ பண்ணி வச்சிருக்கிற வேலைக்கெல்லாம் யாருமே வருத்தப்பட மாட்டாங்க" அப்படிங்கிற மாரி ராக்கி பாய் சொன்னோனே, "அப்படி நான் என்ன பண்ணேன்?" அப்படின்னு அபி பாவமா கேட்கறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணா வந்து ஆகாஷ ஃபாலோ பண்ணிட்டே வர்றாரு. அப்ப ஆகாஷ் வந்து அவரோட பைக் மேலயே உட்கார்ந்திருக்கிறாரு. இவன் வேற போக மாட்டேங்கிறானே அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது, ஆகாஷ் வந்து அங்கருந்து எந்திரிச்சு தண்ணி பாட்டில் வாங்க எங்கேயோ போறாரு. அப்போ கிருஷ்ணா போயி அந்த வண்டியில வந்து பிரேக் ஒயர வந்து கட் பண்ணி விட்டுறாரு. இப்ப ஆகாஷும், அனுவும் அந்த பைக்ல போகுறாங்க. ஒரு டர்னிங்ல திரும்பும்போது ஆப்போசிட்ல ஒரு பைக் வந்துருது. பிரேக் பிடிக்க முடியாம 2 பைக்குமே இடிச்சு அப்படின்னு காட்டுறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ்.